the ratio of volume occupied by hydrogen gas H2 of mass 22 gram at two different pressures. Pressure மட்டும்தான் மாறுது, வால்யூம் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கொடுத்தாங்க. இதுல முக்கியம் ஒரே கேஸ் மாஸ் கான்ஸ்டன்ட். ஏய், நேரா பாயில்ஸ்லா போட்டுறலாம், ஆனா மாஸ் கான்ஸ்டன்ட். PV ஈக்குவல் டு மியூ ஆர் டி. மியூ வந்து ஸ்மால் m பை கேபிட்டல் M, ஸ்மால் m, மியூ வந்து ஸ்மால் m பை கேபிட்டல் M, which is 22/2 RT. அப்ப நீ புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே கான்ஸ்டன்ட். P1 V1 equal to P2 V2 because இந்த டேர்ம் ரெண்டு கேஸ்க்கும் கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் பிரஷர் P ன்னு வச்சுட்டேன்னா பிரஷர் P ன்னு வச்சுக்கலாம், வால்யூம் V ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் கேஸ் அப்போ இனிஷியல் பிரஷர் P, volume is V. Final pressure is 2P, volume is V dash. கேட்டது ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் தான். V by V dash போடு. V by V dash will be equal to PP cancel ஆச்சுன்னா 2:1 is the answer. So this Boyle's law is a Boyle's law. It is applicable only when pressure is inversely proportional to volume, correct? At constant temperature மட்டும் இல்ல, at constant mass also. அப்ப இந்த ரெண்டு கேஸ்க்கு மாஸ் சேமா இருக்கனால தான் நம்ம பாயில்ஸ் லா ஃபார்ம் பண்ணாதோம். மாஸ் வேரியா இருந்தா நம்ம எதை தான் போடணும்? இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கேஸ் ஈக்குவேஷன் வச்சுதான் அந்த சம ப்ரொசீட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். இது மாஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அப்போ P is inversely, அதான் P1 V1 equal to P2 V2 போட்டு முடிச்சிட்டோம்.